எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்திபன் மாதிரி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோன் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்க போவது யாரு அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான். உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போதே என் முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் பரீத் அவர்களுக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் இருந்தா நாங்க சித்தால் பெரியாளா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு வேலையை டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு. நிறைய மேடைகள்ல அவங்கவுங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸை பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்க 16 நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம். இந்த கோல்கப்பா சாங் மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், ஓடு 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 தள்ளு 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 தள்ளு, அடுத்த சீன் வா, போலாம் போலாம் போலாம், என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே.